ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஐபிஎல்லில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் இந்த வெற்றி பேரணியில் பெங்களூருவில் நடைபெற்ற அந்த வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு வீரர்களை காண வேண்டும், அந்த வெற்றியில் தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வெற்றி பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்து வெற்றி களிப்பில் இருந்தவர்கள் தற்பொழுது சோகத்தில் மூழ்கும் அளவிற்கு இந்த சோக சம்பவம் நடந்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது 10ஆக உயர்ந்திருக்கும் அதிர்ச்சி செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த ஆர்சிபி வெற்றி பேரணியில் 10 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். குறிப்பாக மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா. மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் திரிலோகச்சந்தர். திரிலோகச்சந்தர், தற்பொழுது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கிறதே, கூடுதல் விவரங்களை தற்பொழுது வரை கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், நிச்சயமாக இந்த ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்டத்துல சின்னசாமி ஸ்டேடியம் முன்பு குவிந்திருந்த ரசிகர்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த உயிரிழந்தவர்களில் 4 பேர் உடல் வந்து உள்ள வைரேகி மருத்துவமனையிலும் 6 பேரின் உடலானது அந்த பவுலிங் மருத்துவமனையிலும் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்களை கர்நாடக முதல்வர் சித்தராமையா இந்த உயிரிழந்தவர்களின் உடல்களை நேரில் பார்க்க உள்ளதாகவும் அங்கு இருக்கக்கூடிய உடல்நிலை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. முதல்வர் சித்தராமையா உயிரிழந்தவர்களின் உடல்கள் அதை உறுதிப்படுத்திய பின்புதான் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும். தற்போது வரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றாலும் அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தற்போது வரை 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அதில் சிறுவர்களும் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருக்கிறது என்று கூற வேண்டும். 18 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு ஆர்சிபி அணிக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தை மிகவும் உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய கர்நாடக ரசிகர்கள் கொண்டாடி வருகிறது. கர்நாடகா மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் ஆர்சிபி ரசிகர்கள் இந்த வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆர்சிபி ரசிகர்கள் கூட இந்த வெற்றியை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வெற்றி பெற்ற ஆர்சிபி அணி வீரர்களுக்கு பாராட்டு விழாவும் வெற்றி கொண்டாட்டமும் நடத்த கர்நாடகாவில் திட்டமிடப்பட்டு விதான்சௌதாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் அந்த பாராட்டு விழாவானது நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் சின்னசாமி மைதானத்தில் வெற்றி கொண்டாட்டத்திற்காக ரசிகர்கள் சென்றார்கள். அந்த ரசிகர்கள் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள அங்கு அதிக அளவில் திரண்ட ஒரு காரணத்தால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 5000 போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இருப்பினும் அந்த கூட்டத்தை போலீசாரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறலில் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 10 பேர் இறந்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த இறந்தவர்களின் உடலானது 4 பேர் உடல் வைதேகி மருத்துவமனையிலும் 6 பேரின் உடல் பவுலிங் மருத்துவமனையிலும் வைக்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. இவர்களின் உறவினர்களை மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா சந்தித்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அதே சமயம் கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தற்பொழுது வரை இது பற்றி அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. அதே சமயம் இது 18 ஆண்டுகள தவம், இதற்கு கர்நாடகாவிற்கு ஆர்சிபி வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளார்கள் என தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் உயிரிழப்பு குறித்த கேள்விக்கு அவர் அது குறித்து இதுவரை எதுவும் உறுதி செய்யப்படவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பலரும் ஆபத்தான கட்டத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மோகன், திரிலோகச்சந்தர், நிறைய கேள்விகள் எழுது. குறிப்பா சின்னசாமி மைதானத்தில் மட்டும்தான் இந்த வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா? ஏன்னா முதல்ல கிடைச்ச தகவலின்படி இந்த பேரணிக்கு கர்நாடக மாநில அரசு முதல்ல அனுமதி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அனுமதி ரத்து பண்ணாங்க, ஆனால் மீண்டும் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வரும்பொழுது இந்த வெற்றி பேரணி ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்ததா அல்லது மைதானத்தில் மட்டும் வெற்றி கொண்டாட்டமா இருந்ததா?
நிச்சயமாக, அதாவது நேற்று இறுதிப் போட்டி நடக்கும் பொழுது ஆர்சிபி அணி வெற்றி பெறும் நிலை ஏற்படும் பொழுது கர்நாடக அரசானது வெற்றி கொண்டாட்டத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் திட்டமிட்டார்கள். முன்னதாக அவர்கள் விதான் சௌதாவில் பாராட்டு விழா நடத்திவிட்டு அங்கிருந்து சின்னசாமி மைதானம் வரை திறந்த வெளி வாகனத்தில் வெற்றி கோப்பையுடன் ஆர்சிபி ரசிகர்கள் பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு காவல்துறையும் போக்குவரத்து காவல்துறையும் அனுமதி அளிக்கவில்லை. குறிப்பாக விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி மைதானம் செல்லக்கூடிய சாலையானது மிகவும் கூட்ட நெரிசல் ஆர்சிபி வெற்றி பேரணியில் 10 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ஆர்சிபி வெற்றி பேரணியில் 10 பேர் உயிரிழந்த நிலையிலும் ரசிகர்கள் கூட்டம் இன்னும் கலையவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்த சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இன்னும் ரசிகர்கள் கூட்டம் அங்கிருந்து களையவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வெற்றி பேரணிக்கு அனுமதி கொடுத்து அனுமதி ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அனுமதி கொடுக்கப்பட்ட சூழலில் அங்கு விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி மைதானம் வரை சாலையின் இரு புறங்களிலும் பொதுமக்கள் அளவுக்கு அதிகமாக ரசிகர்கள் கூடியிருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சின்னசாமி மைதானத்தில் முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கு கூட முறையான ஏற்பாடுகள் இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. கர்நாடக மாநில தலைநகரான பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பேர் உயிரிழப்பு என்கிற அதிர்ச்சி செய்தி கிடைத்திருக்கின்றது. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சின்னசாமி மைதானத்தில் முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கு கூட முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கின்றது. நேற்று இரவிலிருந்து வெற்றி களிப்பில் இருந்த ஆர்சிபி அணியினர் குறிப்பாக தற்பொழுது சோகத்தில் மூழ்கியிருக்கிறார்கள்.